பிரியாணி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டு, எல்லாரும் வாங்க. வெல்கம் யூ. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகா சாந்து கிடைக்கிறோம். அப்படியே அரைச்ச இஞ்சி பூண்டு, முணுக்கின மிளகுத்தூள், முணுக்கின கல்லுப்பு, நம்ம கிட்ட தான் ஃபஸ்ட்டு குளிச்சிச்சு. என்ன சொல்றியா? அர்த்தம் தானே. நல்லா உள்ளே எல்லாம் தடவை. நெஞ்ச வவுறாண்டா தாத்தா, நீங்க உள்ள வச்ச மசாலா நெஞ்ச வந்து விடுவோம்னு சொல்லுவாங்கல்ல. எடுத்துறேன். செக்கில் ஆட்டுன சுத்தமான தேங்காய் எண்ணெய், சுத்தமான நாட்டு பசு நெய், பட்டை கிராம்பு ஏலக்காய், நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், அரைச்ச மிளகாய் சாந்து, மல்லித்தலை, புதினா, அரைச்ச இஞ்சி பூண்டு, தக்காளி, பச்சை தண்ணி, கல்லுப்பு, பாய். இதை விட நீட்டை ஊசி முன்னாடி நல்லா ஒட்ட பிடிச்சிக்க. இப்போதைக்கு கையில் குத்தி விடாம வந்துரு. வருதான் பாரு. ஊசி ஒட்டோட கொட்டு தானே விட்டுறா. இதோட இந்த ஆட்டுக்கு போதும். பக்கத்தில் சொன்னா நட்டிக்கிறோம். பச்சை தண்ணி ஊற்றணும்ல. இதுல 3 முடிச்சு போட்டு பழகிக்கிற. நல்லா 3 முடிச்சு போடுறா. இழுத்து நல்லா வெந்து ஏறு. உருண்டாயத்துக்குள்ள தான் கிடக்கும். விடு. அறுக்கிற ஆளும் தான் வருது. மழை வேகம் வர வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நாளையோட வேலை முடியுது. எடுத்துருவா, தாளத்தை எடுத்துருவா. இந்த வந்துட்டேன். பார்த்து வாணி பயங்கரமா வந்துருக்கு.
சுடுதா கோவிந்தா? சுடுதா பயங்கரமாக சுடுது. முட்டையும் வருது சேர்ந்து. ஆனால் இவ்வளோ பிரியாணி வருது உள்ள இருந்து. ஒரு ஆட்டு எல்லாம் எடுத்துட்டு வாங்கலாம். பிச்சு வச்சு சாப்பிடலாம்ண்ணே. ஓகே. போடு. ஐத்தா பிரியாணி பிரியாணி பிரியாணி. எலும்பு தாழ்ச்சா தான்டா. பாதி வேக்காட்டில் பிரியாணியை சமைச்சு அதை முழு கிடாய்க்கில் வச்சு ஆவியிலேயே முழு ஆட்டையை வேக வச்சு பிரியாணியை வேக வச்சு அப்படியே ஆட்டோட கொண்டாந்து பிரியாணியை கொட்டி அந்த ஆட்டெல்லாம் பிச்சு அந்த ஆட்டு கறியை சாப்பிடும்போது அந்த பிரியாணியை சாப்பிடும்போது அப்படியே மந்தி பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரியே வேற லெவல். இன்னைக்கு முழு கிடா பிரியாணி முழுசா பிடிச்சாச்சு.